நாங்கள் ஒரு வித்தியாசமான இறைச்சி பிரட்டனோடு செய்ய போகிறோம். அதாவது நச்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, ஒரு ஏலக்காய் எடுத்து முதல்ல சாலையாக வறுத்து எடுத்து போட்டு அதை பிறகு பவுடராக திரித்து பிறகு அது இறைச்சி பிரட்ட வேணும். வரும் வரை நாம் அடுத்த அடுப்பில் தாளிக்கலாம். அது ஒரு சிறிய எண்ணெய் நச்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு வறுத்தாச்சு இதை ஒரு நிறையா வச்சுட்டு அடுத்த வெங்காயத்தை கொஞ்சம் வளர்த்து போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வாங்கிக்கிறது தெரியுது. வறுத்து வச்சிருக்கிற இதை போட்டு இப்போ தெளிக்க போகிறோம். சாலையா இதில் வந்து இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. இது ஒரு முறையாக வச்சுட்டு இனி இது வெங்காயம் வதங்குறது. அதை எடுத்து வச்சுக்கிற உள்ளி, இஞ்சி இடிச்சுட்டு அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ரொம்ப அதோடு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, உப்பு பார்த்தும் போடலாம். சிறிது மஞ்சத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுட்டு ரெண்டு கறி விட்டுட்டு இறைச்சியை கொட்டி சிறிது நேரம் அடுப்பிலிருந்து அவியட்டும். பின்னர் ஒரு முக்கால் கப் தண்ணி விட்டு நீங்கள் அவிய விட்டீங்கன்னு சொன்னால் அவிய விட்டுட்டு ஒரு 5 நிமிடம் அவிய விட்டுட்டால் அதோடு நாம் இடித்து வச்சிருந்த இந்த பவுடர், தேவையான அளவு இந்த பவுடரை போட்டுக்கொள்ளலாம். சிறிது நேரம் மூடி விட்டுட்டு நாம் அதை வந்து ஒரு 3 இல்லை ஒரு 4 நிமிஷம் மூடி விட்டுட்டு பின்னர் இறைச்சி கொஞ்சம் வெந்தோடு சரி.
இப்போ மூடிக்கு பக்கம் வந்து ஒரு கொதியும் கொதிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செய்ய கொதிக்க விடலாம் ஸோ இது வந்து கோழி நெஞ்சு இறைச்சின்றபடியாக கண்ணேரம் நாங்கள் அவிய விட தேவையில்லை முள்ளோட போட்டால் தான் கொஞ்சம் கூட நேரம் அவிய விடவும் நெஞ்சு இறைச்சின்னு சொன்னால் அது கண்ணேரம் அவிய விட தேவையில்லை வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் ஓகே இதுக்கு நம்மளா பால் தேவையில்லை காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ அல்சர்காரர் வந்து சாப்பிட்றது உரைப்பு சாப்பிட இல்லாத ஆக்கள் இருப்பதாலே அவைகளுக்கு ஏற்ற மாதிரியான கறி இது வந்து உடம்புக்கு நல்லது வந்து நச்சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு போட்டு சமைப்பது நல்லது நல்லது வந்து உடம்புக்கு இந்த கறி இறக்குற பருவம் வந்துட்டு அதாவது இறக்க போகின்றோம் இந்த கறி இறக்க போகிறோம் ஸோ இந்த கறி இப்போ அடுப்பு பட்டிட்டு இந்த கறி இறக்க போகிறோம்னா கிட்டத்தட்ட சரக்கு கறி மாதிரி தான் வந்து இதை டேஸ்ட் பண்ண போகிறோம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சமைச்சு நல்லா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அந்த வயதுக்கு வந்து எங்கள் அண்ணன் மகள் இந்த கறியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் சொல்லுவா அப்படி இருக்கு இப்போவா சாப்பிட்டுட்டு கறி டேஸ்டாக இருக்கும்னு சொல்ல போகிறாவா லெக்காண்டா இருக்கு விளங்காது டேஸ்டாக இருக்குன்னு இல்லை நல்லா இருக்குன்றது நீங்களும் இந்த கறியை வீட்டை பண்ணி பாருங்கள்